வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எதிர் மடக்கை. ஆன்டி லாக்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப லாக் புக் இல்லாம இந்த எதிர் மடக்கை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த எதிர் மடக்கை எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பொதுவா பாருங்களேன், இந்த ஆன்டி லாக் ஆஃப் 6.78 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா, இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? இப்ப நம்ம கையில லாக் புக்லாம் கிடையாது. அப்ப இந்த வேல்யூஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில வேல்யூஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? ஒரு மதிப்பு பாருங்களேன் 6.78ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல 6ங்கிறது முழு எண். புள்ளிக்கு அப்புறம் 7, 8 இது முதல் இலக்கம். தசம புள்ளிக்கு அப்புறம் இது முதல் இலக்கம், இது 2வது இலக்கம். ரைட்டா? இப்ப இந்த தசம புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 7, 8க்கு தான் நம்மளுக்கு மதிப்பு வேணும். அதை கணக்கீடு செய்யறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா, தசம புள்ளிக்கு பின் வரக்கூடிய முதல் இலக்கமா இருந்தா அதோடைய மதிப்புகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 0.1 இருந்தா 1.26, 0.2 இருந்துச்சுன்னா 1.58, 0.3னா 2ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே போதும். சார் 0.45 இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இரண்டாம் இலக்கம். அதாவது இதுதான் முதல் இலக்கம் சொன்னேன், இது இரண்டாம் இலக்கம். இரண்டாவது இலக்கம் 8 நாங்க வந்திருக்கு. ஒருவேளை 0வா இருக்கலாம், அதுல 1, 2 இருக்கலாம். 3ல இருந்து 5க்குள்ள, 6ல இருந்து 7க்குள்ள, 8ல இருந்து 9க்குள்ள. ஸோ இப்படி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மதிப்புகளை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மதிப்புகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த இரண்டாம் இலக்கத்தையும் மதிப்பை ஞாபகம் வச்சுக்கணும், முதல் இலக்கத்துடைய மதிப்பை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு தோராயமானது தான். இந்த 6.78க்கான சரியான ஒரு பதிலா இருக்குமானா கிடையாது. முன்ன பின்ன மாறலாம். சரிங்களா? ரைட். இந்த வேல்யூஸ் பொதுவா என்ன செய்யலாம், நம்ம கணக்கிற அளவுக்கு வந்துடும். பக்கத்துல நெருங்கிய ஆன்சரா என்ன செய்ய இருக்கும். இப்ப இந்த ஆன்டி லாக்க இந்த மதிப்புகளை அடிப்படையா வச்சு நம்ம எப்படி கணக்கீடு செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், இதுல முழு எண் அப்படிங்கிறது 6. எப்பயுமே ஆன்டி லாக் எடுக்கும்போது முழு எண்ணை என்ன செய்யணும், 10ன் அடுக்கா எழுதிக்கணும். எந்த முழு எண் இருக்கோ அதை 10ன் அடுக்கா என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். மீதம் தசம புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த 0.78 பிரிச்சு எழுதணும். இப்ப 0.7க்கு நேரடியான மதிப்பு இல்லை. அப்ப நான் எப்படி பிரிச்சு எழுத போறேன் அப்படின்னா, இந்த 0.78 0.3 பிளஸ் 0.3 பிளஸ் 0.1. இப்ப இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 0.7 வந்துருமா? அடுத்து இந்த 8 எப்படி எழுதிக்கலாம், 0.08. அப்ப இதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 0.78க்கு அது சமமாயிரும். இப்ப நம்ம இந்த முழு எண்ணுக்கு லாக் அப்ளை பண்ணீங்கன்னா, ஆன்டி லாக் அப்ளை பண்ணீங்கன்னா 10ன் அடுக்கு 6 ஆயிடுச்சு. இப்ப 0.78க்கு ஆன்டி லாக் அப்ளை பண்ணணும். அதுக்கான மதிப்பை நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்ப லாக் ஆன்டி லாக்கோடைய மதிப்பு என்ன, இங்க பாருங்க, இதை ஞாபகம் வச்சிருக்கோம். இது ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே தூக்கி அங்க மல்டிபிள்ல போட போறீங்க, அவ்வளவுதான். 0.1, 0.2, 0.3க்கு மட்டும்தான். எந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய தசம புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த இலக்கமா இருந்தாலும் இந்த 3 ஞாபகம் வச்சா நம்ம பிரிச்சு போட்டுக்கலாம். இப்ப இங்க 0.3 வந்திருக்கா? 0.3ன்னா என்ன, 2. அப்ப 2. இந்த பிளஸ் ஆன்டி லாக் அப்ளை பண்ணும்போது பெருக்கலா மாறிடும். அந்த இடத்துல பிளஸ்ஸே போட்டக்கூடாது, தப்பு. பெருக்கலா போடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.3க்கு 2 போடுங்க, 2. இந்த பிளஸ் பெருக்கலா போடுங்க. 0.1க்கு என்ன மதிப்பு, 1.26. 26. இப்ப பிளஸ் பொதுவா பெருக்கல். அப்புறம் பாருங்க, இரண்டாம் இலக்கம் 8ங்கிறது 2ஆம் இலக்கம். பாருங்க 8 9ஆ இருந்தா 1.20. 1.20. அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் பெருக்கணும். பெருக்கலாமா? 2 4 4ஆல இதை பெருக்கும் போது என்ன கிடைக்கும், 6 நாங்க 24, மீது 2, 7 4 8, 10, 0 பேலன்ஸ் 1, 1 4 4, 5. 5.04. இப்போ 5.04 1.2ஆல 1.2ஆல பெருக்குங்க. 8 0 10 0 4 0 5 8 4 0 6 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 6. அப்ப மதிப்பு என்ன கிடைக்குதுப்பா, இதை பெருக்கினீங்கன்னா மொத்தமா 6.048 இன்ட்டு 10ன் அடுக்கு 6. ஓகேங்களா? சோ இப்ப இதை பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த மதிப்பு கிடைக்குது. அப்புறம் முழு என்ன இருக்கோ அதை 10ன் அடுக்கு 6 என்ன செஞ்சுக்கலாம், நம்ம போட்டுக்கிட்டோம். இப்படி கொடுக்கக்கூடிய இந்த மதிப்புல புள்ளிக்கு அப்புறமா 2 இலக்கங்களை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். 3வது 4வது இலக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதை ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி முழுமைப்படுத்தி நம்ம பயன்படுத்த போறோம். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ.